கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. சில பேரை புறக்கணிச்சிருப்பாங்க, சில பேர் தள்ளிடுவாங்க, வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. நீ ஒன்றுக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் ஒரு ஜோசியக்காரர் வரவழைச்சி அவங்க பையனை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் ஜோசியம் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறான், இந்த பையன் ஒன்றுக்கும் லாய்க்கில்லை, இவன் கல் உடைக்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். அந்த பையனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சான். அதனாலே அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மனசில் அதை வச்சுக்கிட்டு வாழ்ந்து சாதித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் 10th ஃபஸ்ட் கிளாஸ், 12th ஃபஸ்ட் கிளாஸ், இப்படி எல்லாத்துலேயும் படித்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி அப்போ ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜே கட்டிட்டான். ஒரு மெடிக்கல் காலேஜுக்கே டீன் ஆகிட்டான், ஓனர் ஆகிட்டான். சில நாள் கழித்து, ஒரு 30 வருடம் கழித்து அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு பெரியவர் வந்தார். அப்போ அந்த டீன் என்ன செஞ்சார், ஓனர் அந்த பெரியவருக்கு 2 மடங்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஒரு 3 நர்ஸு வேலை செய்கிற இடத்துல 6 நர்ஸு போடுங்க, 2 டாக்டர் செய்கிற இடத்துல 4 டாக்டர் போடுங்க, அவர் நல்லா கவனிங்க அப்படின்ட்டாராம். நல்லா கவனித்து 6 மாதம் ஆக வேண்டிய வைத்தியம் ஒரு 30 நாளில் முடிஞ்சிருச்சான். 30 நாளுக்குள்ளே நல்லா முடிஞ்சு அவரை போய் கேட்டாங்களாம், என்னை ஏன் இப்படி விசேஷமாக கவனிச்சிங்க? இல்லை, அவர் டீன் ஓனரை போய் கேளுங்க அப்படின்னாராம். அப்போ ஓனரை போய் கேட்டாங்களே, என்னை ஏப்பா இப்படி விசேஷமாக கவனிச்சிங்க, ஸ்பெஷலாக கவனிச்சிங்க அப்படின்னா, ஐயா என்னை தெரியலையா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களே, நான் பையன் கல் உடைக்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு ஜோசியம் சொன்னிச்சா, உன் ஜோசியம் சொன்னிச்சா கல் உடைக்கிறதுக்கு லாய்க்குன்னு, கல் உடைக்கிறது தான் இவன் லாய்க்குன்னு சொன்னீங்களா? இன்றைக்கி உன் வயிற்றில் இருக்கிற கல் ஜோசியம் சொல்ல முடிஞ்சதா? உன் கிட்னியில் இருக்கிற கல்லை நான் தான் ஏன் உடைத்தேன், அந்த கல்லை உடைக்கிறதுக்கு தான் என்னை வச்சுருக்காரு அப்படின்னாங்களாம். அந்த ஜோசி அப்படியே அவர் வெட்கி தலை குனிஞ்சு போயிட்டாராம். அப்படியாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் அங்கே தேவன் தேடும் மனிதனை போய் அபிஷேகம் பண்ண போகிறார். ஒவ்வொருவரானா ஈசாயினுடைய வீட்டில் போய் அபிஷேகம் பண்ண போகிறார். இவனான்னு கேட்குறாரு. இல்லைப்பா, இன்னும் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்னா, உனக்கு பிள்ளை இவ்வளோதானா? இல்லை, இன்னொருவன் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான், அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி இவன் தான் ஆண்டவர் சொன்னார், இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வீட்டிலே தாவீதை தள்ளிட்டாங்க. அடுத்தது அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்கிறாரு யுத்த காலத்தில் சகோதரர்கள்ட்ட. அங்கே சகோதரர்களெல்லாம் இவனை தள்ளுறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்போடா உன் துணிச்சல் என்ன அறிஞ்சிருக்கேன், நாங்கள் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அங்கே அவனை தள்ளுறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமில்லை, சவுல் இவனை புறக்கணித்தான், தெருவில் ஜனங்கள் புறக்கணித்தாங்க, தேவாலயத்தில் எல்லாரும் ஆசாரியர்கள் இவனை புறக்கணித்தாங்க. இப்படி பல விதத்தில் பல இடத்துல உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தான். ஒரு நாள் வந்தது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் ராஜாவை சவுலை தள்ளி தாவீதை என் இதயத்துக்கேற்ற தாசன் என்று சொல்லி தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக மாறினான். 40 வருடம் இஸ்ரவேலை சமாதானத்தோடு ஆட்சி செய்தான். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் உங்களை யாராவது புறக்கணிச்சாங்களா? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், எல்லா இடங்களிலும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார், தேசத்துக்கே ஆசீர்வாதமாக வைப்பார். காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலை நடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவன் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்கிறான். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். பரலோக பிதாவே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
இது கர்த்தருடைய உண்டு பண்ணின நாள். இதில் எல்லாரும் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும். இந்த நாளில் உலகமெங்கும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஆண்டவருடைய குடும்பத்தை வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.